வணக்கம். இது வந்து ஒரு பிறந்த அணில் குட்டி. இவங்க வந்து நேத்து மரத்துலருந்து விழுந்துட்டாங்க போல இருக்கு. அ அந்த நாய்கள் எல்லாம் வந்து புடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த அந்த கூண்டோட சேர்ந்துட்டு, வேற இடத்துல ரோட்ல இருந்து நடந்தது. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஷங்கர் தான் வந்து அத எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டு அங்கருந்து இப்ப வெளியூர்லருந்து இங்க குடுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு அவனோட ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன் அந்த தம்பிக்கு. அவன் தான் 4:30 மணிக்கு எனக்கு கொண்டு வந்து இங்க குடுத்தாங்க. விடியகாலை 4:30 மணிக்கு. இவங்க வந்து பொறந்த குழந்தை. இது என்னன்னா, இந்த உலகத்துல கடவுளுடைய படைப்புல வந்து எல்லா உயிர்களும் வாழறதுக்கு தகுதி உள்ளவங்க தான். ஆனா மனுஷங்க எவ்வளவு கொடுமைக்காரங்கன்றத பாத்தீங்கன்னா, அணிலுடைய அந்த தோலுக்கும், இந்த முடிக்கும் ஆசைப்பட்டு அவங்கள வந்து உயிரோட உரிக்கிறாங்க. உயிரோட உரிச்சு இது பண்றாங்க. இது குருவிக்காரங்க ரொம்ப பண்றாங்க. ஆனா நம்ம யாரும் வந்து அத எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்ல. இவங்களும் வாழக்கூடிய உயிர்கள் தான். சின்ன உயிரா இருந்தா வலி இல்லாமலாம் கிடையாது. அவங்களுக்கும் வலி இருக்கு. அவங்களோட நீங்க பாத்தீங்கன்னா அவங்கலாம் நான் ஸ்டாப்பா விளையாடுற ஒரு குழந்தை. ரொம்ப ரொம்ப விளையாட்டு தன்மை உள்ள ஒரு குழந்தைங்க. அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும். தயவு செய்து இந்த மாதிரி கொடுமை நடக்கிறப்போ எதிர்த்து கேள்வி கேளுங்க. எல்லா உயிர்களுக்கும் நம்ம கேள்வி கேட்கணும். அப்பதான் வந்து கொடுமைகள் குறையும். இவங்க வந்து என்னால இத ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதால நிறைய நாய் பூனைங்க இருக்கிறதால சுபாஷினி மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு நல்லவங்க. அவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். அவங்க பார்த்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஷங்கருக்கும் அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 4:30 மணிக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.